பதிவு. ரொம்ப நாளா வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து ஆயுஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாடுடைய ஸ்டேட்டோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி. இதற்கான அந்த ஆன்லைன் விண்ணப்பம் வந்து ஏற்கனவே தொடங்கி அதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கடைசி தேதி 25 வரை இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சென்னையில வந்து சித்தா இன்ஸ்டியூட் இருக்குல்ல சார், இதை பத்தி கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, கைடன்ஸ் சப்போர்ட் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியாவில் வந்து சித்தாக்கு மட்டும் நேஷனல் இன்ஸ்டியூட் கிடையாது. ஆயுஷ்க்கு ஆயுர்வேதாக்கு இருக்கு, ஹோமியோபதிக்கு இருக்கு, நேச்சுரோபதிக்கு இருக்கு, யுனானிக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 5 கோர்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்னா என்ன அப்படின்றத நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடுடைய டிஎன்ஏக்கும், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நீங்க போயிட்டு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல படிக்கலாம். இது ஒரு கேட்டகரி. அதே வந்து நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட், ஸோ என்ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஐடி. ஸோ அந்த மாதிரியே வந்து மெடிக்கலுக்கு நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். அதுக்கு அடுத்து வந்து மெடிக்கலுக்கு நேஷனல் லெவலில் நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் இருக்கு, ஜிப்மர் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சித்தாக்கும் ஆயுர்வேதாக்கும் ஸோ ஹோமியோபதிக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ அதுல வந்து சித்தா வந்து தமிழ்நாட்டில் நமக்கு சென்னையில இருக்கு, தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. ஸோ இந்த கல்லூரியில வந்து இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் தேவை. நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, நீங்க டிஎன்ஏ மூலயமா அப்ளை பண்றீங்களா, அதுல வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் வராது. அப்ப நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு என்ன பண்ணணும்னா டைரக்டா வெப்சைட் மூலயமா ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அதுல நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கோட்டாஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஒன்னு இன்ஸ்டியூட் கோட்டான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேம்பஸ் உள்ள கவுன்சிலிங் மூலயமா அவங்களை ஃபில் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்குள்ள இது வராது. ஓகேவா? ஆனா நீட் மார்க் இருந்தா எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஆல் இந்தியா லெவல்ல வந்து தாராளமா அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கல்லூரியில படிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டலோடைய கேஸ் லோடு, அந்த ஃபேஷன் ஃப்ளோ வந்து ஸோ நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலேஜஸோடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து இந்த கல்லூரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நம்ம ரிவ்யூ கேட்டது இதுதான். ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன ரிவ்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நிறைய டாக்டர்ஸ், நிறைய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். தென் இன்னொன்று என்னன்னா, அப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தான் நல்லா இருக்குமா சார், சென்னை பாளையங்கோட்டைலாம் நல்லா இருக்குன்னா அப்படி கிடையாது. ஸோ அது வந்து ஸ்டேட்டு கீழே இருக்கிறது, இது சென்ட்ரல் லெவலில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொன்று நீங்கள் எங்கே படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வேரியேஷன் இருக்கும். தென் வந்து ஃபேஷனோடைய ஃப்ளோ வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி இங்கே படித்தா நல்லா இருக்கும் அங்கே படித்தா நல்லா இருக்கும்னு யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஓகேவா? எங்கே படித்தாலும் வந்து பெஸ்ட் தான். ஓகேவா? ஓகேங்க, நம்ம வந்து இந்த கல்லூரி அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து nic.chennai.org. ஓகேவா? ஸோ இந்த கல்லூரியோடைய டோட்டல் சீட் வேகன்சி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த கல்லூரியோடைய இந்த கல்லூரியோடைய டோட்டல் வேகன்சின்னு எடுத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஆல் இந்தியா கோட்டாக்கு 30 சீட் வந்து கொடுத்துருவாங்க. இன்ஸ்டியூட் கோட்டான்றது ஸ்டேட்குள்ள அவங்க கேம்பஸ்ல கவுன்சிலிங் மூலமா வந்து எடுப்பாங்க. இப்ப டோட்டல் சீட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ் வந்து அன்ரிசர்வ்க்கு, அதாவது ஓப்பன் கேட்டகரி 25 சீட் வந்து டோட்டல். அதுல ஆல் இந்தியாவுக்கு 13 கொடுத்துருவாங்க, ஸ்டேட் இன்ஸ்டியூட் கோட்டால 12, ஓபிசிக்கு நம்பர் ஆஃப் சீட் வந்து 16, ஆல் இந்தியா 8, இன்ஸ்டியூட் கோட்டா 8. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சீட் எஸ்சிக்கு 8 சீட்டு டோட்டலா, ஆல் இந்தியா 4, இன்ஸ்டியூட் கோட்டா 4, எஸ்டிக்கு 4 டோட்டல் சீட்டு, ஆல் இந்தியா 2, இன்ஸ்டியூட் கோட்டா 2. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட் 5ல ஆல் இந்தியா கோட்டா 2, இன்ஸ்டியூட் 3, பிடபிள்யூடிக்கு டோட்டலா 2, ஆல் இந்தியா 1, இன்ஸ்டியூட் கோட்டா 1. ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். இன்னொன்று வந்து லாஸ்ட் இயர் எந்த ரேஞ்சஸ் கட் ஆஃப்ல போச்சு அப்படின்றத பார்ப்போம்.
ஓகே, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி ஓப்பன்ல 11 சீட்ல நமக்கு மேக்ஸிமம் வந்து 509 மார்க்ல மேக்ஸிமம் லெவல் ரேங்க் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க் வந்து 45,614, ஆல் இந்தியா ரேங்க் 99,695. ஸோ மினிமமா வந்து 469ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஆல் இந்தியா ரேங்க் வந்து 1,41,109. கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு 64,398. ஆனா இந்த எதுக்கு எப்படி சார் ஓப்பன் சொல்றீங்க, எப்படி கேட்டகரி வரும்னா இவங்க ஓபிசி கேண்டிடேட். ஸோ ஏன்னா ஓசி கேண்டிடேட் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிசி கேட்டகரியில் எடுத்தவங்க கூட நல்ல மார்க் எடுத்தாலும் அவங்க ஓப்பன்ல போயிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்க கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 469 ஓப்பன் போயிருக்கு. மேக்ஸிமம் 509. ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,41,109 மேக்ஸிமம். மினிமமா பார்த்தீங்கன்னா 99,695. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபிசி கேட்டகரிக்கு எவ்வளோ போயிருக்குன்னா 449 க்ளோசிங் கடைசியா 74,826 கேட்டகரி ரேங்க் 1,64,312. மேக்ஸிமம் பாருங்க 464. 1,46,932 ஆல் இந்தியா ரேங்க். கேட்டகரி ரேங்க் 66,994. ஸோ அந்த ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, அதை சாரி லாஸ்ட் இயர் எஸ்சி கேட்டகரிக்கு 364 மேக்ஸிமம் லெவல் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 351, மினிமம் 364. கேட்டகரி ரேங்க் வந்து 21,949 மேக்ஸிமம், அதாவது மினிமம் கேட்டகரி ரேங்க். அதே மினிமம் இது ஆல் இந்தியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 2,59,826. மேக்ஸிமம் ஆல் இந்தியா ரேங்க் வந்து 2,89,358. ஸோ அடுத்து எஸ்டிக்கு பாருங்க, ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து 170ல கிடைச்சிருக்கு. ஆல் இந்தியா ரேங்க் வந்து 8,37,989. கேட்டகரி ரேங்க் 34,404. இவிஎஸ் பாருங்க, டோட்டலா இவிஎஸ்க்கு 214 வரையும் கிடைச்சிருக்கு. 6,66,186. 2,03,461 வரையும் க்ளோசிங் போயிருக்கு கேட்டகரி ரேங்க். ஆல் இந்தியா ரேங்க் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 344. அதிகபட்சமான குறைந்தபட்ச ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் 3,26,619. கேட்டகரி ரேங்க் 39,608. ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் போனது. அதே மாதிரியே வந்து எஸ்டியில் வந்து ஒரு சீட் வேக்கண்ட் ஆனனால எஸ்சிக்கு வந்து எஸ்டிக்கு அலாட் ஆயிருக்காங்க. அடுத்த ரவுண்ட்ல அவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னா 366 வந்து எஸ்சி போயிருக்கு. சப்போஸ் இந்த எஸ்டி வந்து வேக்கன்சி ஆச்சு அப்படின்னா எஸ்சிக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த சீட் வந்து இப்போ எஸ்சிக்கு அதிகமாக வருது அப்படின்னா எஸ்டி சீட் வந்து வேக்கண்ட் ஆச்சுன்னா எஸ்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆக்சுவலி ரூல்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு பாருங்க 360 வரை போயிருக்கு. 2,96,240. கேட்டகரி ரேங்க் 26,295. ஓகே, இந்த இயருக்கு வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் போகும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கோர் வந்து நல்லா எடுத்திருக்கனால இந்த வருஷம் வந்து ஒரு ஓபிசி கேட்டகரிக்கே வந்து 500க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ ஓபிசிக்கே 500க்கு மேலே, அதே இது வந்து ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 550 மார்க்கு மேலே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு அப்ளிகேஷன் இப்போதான் ஸ்டேட்டுக்கு போட்டிருக்காங்க. ஆல் இந்தியா ரவுண்ட் நடந்துருச்சுன்னா ஓரளவு வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சுன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நான் போட்டுருவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. ஸோ யாரெல்லாம் என்ஐசிக்கு, அதாவது என்ஐஎஸ்க்கு வெயிட் பண்றீங்க, நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இதாக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.